நான் கூட என்னடா இது வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்த உடனே அதில் ஒருத்தர் வந்து தலையாயிருக்காங்க, எப்படி ஆனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் டாஸ்க் விளையாடி ஜெயிச்சு தான் தலையாக ஆயிருக்காங்க. தலையாக இந்த வாரம் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திவ்யா வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கான காரணங்களும் அவங்கக்கிட்ட இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரெண்டாவது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா, வியானா வந்து இங்கே யாரும் ஸ்கூல் குழந்தைங்க கிடையாது, யாரும் வந்து அமைதியாக இருக்க மாட்டாங்க, வாயில் விரல் வச்சுட்டுலாம் உட்கார முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஸோ அதில் பார்வதி ஒரு சீனை ஒன்று கிரியேட் பண்ணி விட்டாங்க. அதை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம். இந்த ரெண்டாவது ப்ரோமோ ப்ளஸ் நம்ம டாஸ்க் எப்படி நடந்துச்சு, என்ன டாஸ்க் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேசுகிறோம். எப்படி அவங்க தலையானாங்க எல்லாமே நம்ம பேசிடுவோம். ஸோ என்ன டாஸ்க் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 4 பேருக்குமான ஒரு டாஸ்க் கார்டன் ஏரியாவில் நடக்குது. ஒரு சர்க்கிள் போட்டு அந்த சர்க்கிளுக்கு நடுவில் பால் வச்சுருக்காங்க. இவங்க 4 பேர் கையிலையும் 4 பேரும் 4 டைரக்ஷனில் நிற்கணும். 4 பேர் கையிலையும் வந்து ஒரு ரிங் இருக்குது. ரிங்கை வந்து கயிறில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ 5 பால் இருக்குது. ஸோ 5 ரவுண்டு நடக்கும். நடுவில் இருக்கக்கூடிய அந்த பால் பர்சர் அடிக்கும்போது ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ரிங்கை போட்டு அந்த பாலை கேட்ச் பண்ணி மெதுவாக அவங்க பக்கம் இழுக்கணும். இந்த டாஸ்க் நிறைய முறை நிறைய சீசனில் நடந்திருக்கு. ஸோ அந்த டாஸ்க் தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த டாஸ்கில் திவ்யா அவர்கள் 2 பந்துகளை வந்து எடுக்கிறாங்க. அமித் அவர்கள் ஒரு பால், இவங்க சாண்ட்ரா ஒரு பால், அண்ட் கடைசி ரவுண்டில் வந்து ரொம்ப சூப்பராக இவர் எடுத்துட்டார், பிரஜின் அவர்கள் வந்து ஒரு பால் எடுத்துட்டாரு. ஸோ அங்கே வந்து நிறைய சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்கிறீங்க, நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரியா? பிரஜின் அவர்கள் கடைசியாக ஒரு பால் எடுக்கிறாரு. நல்லா இருந்துச்சு அவர் பால் எடுக்கிறது. அமித் அவர்கள் போட்டு அந்த பாலை இழுக்கும்போது அதுக்கு மேலே பாலை போட்டு இவர் எடுத்துட்டார். டாஸ்க் நல்லாவே போச்சு, சிறப்பாக போச்சு. மெஜாரிட்டியாக 2 பந்துகள் அதிகமாக எடுத்த காரணத்தினால திவ்யா அவர்கள் இந்த வாரத்துக்கான தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. தலையாக தேர்வு செய்யப்பட்ட திவ்யாவுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பிக் பாஸ். என்ன அப்படின்னா, இந்த வாரம் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அத்தனை கான்சிக்வன்சஸ்க்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. தலை ரூம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் நோ சூப்பர் டீலக்ஸ், நோ பிக் பாஸ் ஹவுஸ், எல்லாமே காமன் தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டார். டீம் பிரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் 4 பேருமே சீசன் வந்து ஃபுல்லாக பார்க்கல. அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலை. டீம் யார் பிரிக்கணும், எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரியலை. மேஜராக இந்த வீட்டுக்குள்ளே நடந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் மட்டும்தான் அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. யார் சண்டை போடுறா, யார் என்ன பண்ணுறா, யார் யார் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, வெளியில் வந்து யார் ட்ரெண்டில் இருக்கா, நெகட்டிவாக யார் இருக்கா, இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான இன்புட்ஸ் மட்டும்தான் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த இன்புட்ஸ் வச்சு தான் விளையாடுறாங்க. அப்படித்தான் அவங்க வந்து டீம் பிரிக்கிறாங்க. டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமில் 4 பேர், ஒரு டீமில் 5 பேர் வரைக்கும் இருக்கிறாங்க. குக்கிங் டீம் புதுசாக போட்டிருக்காங்க. அதாவது அமித் அவர்கள், சாண்ட்ரா, அதுக்கப்புறமா கமருதீன், ரம்யா, இது புது டீமாக இருக்குது. ஓகேவா? வைல்ட் கார்டில் வந்து ஒரு 2 பேரை வந்து தூக்கி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, பிக் பாஸ் வந்து தன்னிச்சையாக நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஒரு டீமை வந்து எடுக்கிறாங்க. அது மாதிரி டீம் பிரிச்சுட்டாங்க. இப்படி டீம் பிரிச்சுட்டு தான் திவ்யா அவர்கள் சில கண்டிஷன்ஸை போடுறாங்க. என்ன கண்டிஷன்ஸ்னால், இந்த வீட்டுக்குள்ளே யாரும் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது, தகாத வார்த்தைகள், அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸு, அசிங்கமாக பேசுகிறதுலாம் இருக்கவே கூடாது, அண்ட் ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசவே கூடாது. அவங்கள அலோவ் பண்ணணும். வெதர் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க இல்லை, அவங்கள முழுசாக பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேசுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கங்கே வந்து நம்ம ஆட்கள் பற்றி தெரியல, கூச்சல் குழப்பம், அங்கங்கே குசுன்னு பேசிக்கிறது. இப்படி பேசும்பொழுது இப்போ தானே இங்கே சொன்னேன், திவ்யா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மைனஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க போல்டாக இருக்காங்க. யாராக இருந்தாலும் வந்து போல்டாக வந்து பேசுகிறாங்க, தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ரிப்பீட்டடாக ஒரே விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காங்க. நான் வெளியில் பார்த்துட்டு வந்திருக்கேன், மக்கள் வந்து இப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இந்த ஷோ இப்படி இருக்குது. அதை சொல்லிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது என்ன ஆயிரும்னா, என்ன இவங்க சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆல்ரெடி கன்வே பண்ணியாச்சு. மக்கள் வந்து இந்த ஷோ எப்படி பார்க்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன யார் யார் மேலே என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது, எல்லாமே கன்வே பண்ணியாச்சு. அவ்வளோதான், அதை விட்டுறணும். ஒரு விஷயம் அவங்க சொல்லலாம், இத்தனை வாரங்களாக கேப்டன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து யாருமே மதிக்கல. அது உண்மை தானே? தலையாக ஒருத்தரை தேர்வு செய்கிறாங்கன்னா அந்த தலையை வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இப்போ பார்வதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த தலை சொன்னதையும் அவங்க கேட்டது கிடையாது, யார் சொன்னதையுமே அவங்க கேட்டது கிடையாது. அப்போது இந்த இடத்துல வந்து அவங்களுக்கான ஸ்பேஸை அவங்க எடுத்துக்கிறாங்க, திவ்யா எடுத்துக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்கணும்.
நான் சொல்கிறத கேட்கல அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸை நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நான் ஏதாச்சும் தவறு பண்ணுறேன்னா எனக்கு மேலே ஒரு தலை இருக்கார் பிக் பாஸ், அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது தான் வியானா அவர்கள் வந்து யாரும் பேசாதீங்க, நான் பேசும்போது பேசாதீங்க, இன்னொருத்தவங்க பேசும்போது பேசாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வியானா கேட்குறாங்க. வியானா ஆக்சுவலாக அவங்க வாயில் விரல வச்சுட்டு உட்காருங்கலாம் சொல்லலை. இங்கே யாரும் ஸ்கூல் குழந்தைங்க கிடையாது வாயில் விரல வச்சுட்டு உட்காரதுக்கு அப்படின்னு அவங்க சொல்ல, இவங்க ஒரு பக்கம் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே, இன்னொருத்தவங்க பேசும்போது யாரும் பேசாதீங்க, நடுவில் ஒரு வார்த்தையை விடுறாங்க. இந்த வார்த்தை தான் என்னென்னா, இது வரைக்கும் நான் வெளியில் பார்த்துட்டு வந்ததில் இப்படி நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. அமித் அவர்கள் கரெக்டாக சொன்னார். ஸோ இதை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்க வேண்டாம், இதையே ரிப்பீட் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னார். அது வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கணும் வரக்கூடிய வாரங்களில். மேபி சேதுபதி அவர்கள் வந்து சொல்லி அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஒரு மேட்ரு அவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாரும் டீல் பண்ணுறாங்க, பார்வதியை கூட டீல் பண்ணுறாங்க. பார்வதியை வந்து ஆஃப் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கான அனைத்து தகுதிகளும் அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த சமயத்தில் ரெண்டாவது ப்ரோமோ நடந்த இந்த சண்டைகள் இருக்குல்ல, திவாகர் பேசுறதா இருக்கட்டும், திவாகர் மேலே ஒரு பேடான ஒரு ஒப்பீனியன் அவங்களுக்கு இருக்குது. ஏன்னா பல இடங்கள் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. நான் வெளியில் பார்த்துட்டு தான் வந்தேன், அவர் என்னெல்லாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு வந்தேன், ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு, தகுதி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல நீங்கள் ஏன் இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவாகராக பேசலை, அங்கே கும்பலில் இருக்கிற யாரோ ஒருத்தர் திவாகரை பேச சொல்லி பேசுகிறாங்க. இது வந்து ரெண்டாவது ப்ரோமோலையும் தலைவராக நடந்த ஒரு விஷயத்துலையும் நடந்திருக்கு. ஷீ கேன் டூ எனிதிங் அப்படிங்கிற மாதிரி திவ்யா அவங்க காட்டியிருக்காங்க. அவங்க டாஸ்க் விளையாடி ஜெயிச்சு கேப்டன் ஆகியிருக்காங்க. ஸோ அந்த கேப்டன் பதவியை நம்ம கொச்சப்படுத்த முடியாது. பார்வதி மாதிரி ஓபி அடிக்கிற ஒரு பர்சனாக தெரியலை. ஸோ இதுதான் இது வரைக்கும் நடந்துச்சு. இங்கே ஒரு சண்டை நடந்துச்சு. அந்த சண்டைக்கான காரணம், யார் அதை ஆரம்பித்தா, அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, திவ்யா அவர்களுடைய இந்த ரூட்னஸ் வந்து தேவையா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை சமாளிக்கணும் அப்படின்னா ரூடாக இருந்து தான் ஆகணும். தலை சொல்கிறத கேட்கணும் அப்படின்னா தலை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். கனி மாதிரியோ துஷார் மாதிரியோ இப்போ அந்த மாதிரி இல்லை அப்படின்னாலுமே கம்ப்ளைண்ட்டாக தான் வரும். கரெக்டாக நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, யாருமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலை, யாருமே உங்கள் பேச்சை கேட்கல. பேச்சை கேட்கணுன்னா யாருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க முடியுமோ அப்படி தான் சொல்ல முடியும். கரெக்டாக அந்த வேலையை அவங்க பண்ணுறாங்க, பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.